வணக்கம் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 3 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர்கிட்ட இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் சேலரி ஸ்லிப் இல்லாமல் லோன் எங்கே கிடைக்கும், அப்படி லோனை வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் தான் இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு 50,000 வரைக்குமே லோன் தர நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். எனக்கு 50,000 பத்தாது, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, ஆனால் என்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் சேலரி ஸ்லிப் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாவது விஷயத்த முக்கியமாக நீங்கள் பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கான வழிமுறைகள் நம்ம பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா சில பேர் சைன் பண்ணி, அதாவது பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டு கடன் வாங்கியிருப்பாங்க, பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது கைமாத்தா நீங்கள் பணம் வாங்கி இது வரைக்குமே கடன் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பாண்டு பேப்பருக்கு என்ன வேலிடிட்டி, அதோட எவ்வளோ அமௌண்ட்டுக்கான வேலிடிட்டி, எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது. அதே போல் அது எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ பாண்டு பேப்பர் கொடுக்கணும்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கடன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட ரொம்ப அதிகமான வட்டியெலாம் போட முடியாது. அதுக்கெலாம் வழியெலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நான் கடன் கொடுத்தவங்க, கடன் வாங்கினவங்க கிடையாது, நான் கடன் கொடுத்து ஏமாந்துட்டேன், பணம் திரும்பி வர மாட்டுது, அப்படி சூழ்நிலைங்கன்னா நீங்கள் எந்த பாண்டு பேப்பரில் சைன் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதுக்கு என்ன வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. அது 3 முக்கியமான விஷயத்த வெளியில் பார்க்க போகிறோம். ஒன்று பர்சனல் லோனை பற்றி பார்க்க போகிறோம், இன்னொன்று பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாதவங்களுக்கான விஷயத்தை பார்க்க போகிறோம், மூணாவது கடன் கொடுத்து ஏமாந்தவங்க அல்லது கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்க. ஸோ அவங்கள பற்றி முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக கிடைக்குது, நம்ம மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ சேலரி ஸ்லிப்போ இல்லாமல் வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டை பேஸ் பண்ணி லோன் தரக்கூடிய நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு லோன் ஆப்பை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். மற்ற விஷயங்களை 1 by 1 நம்ம பார்க்கலாம். 5 லட்சம் வரைக்குமே அதிகபட்சமாக லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரிங் ஆப், த பே வித் ரிங் சொல்லுவாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே உடனடியாக பணம் கிடைக்கும். வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ லிமிட் இவங்க காட்டுறாங்க, அதுக்கப்புறமா அந்த லிமிட் அமௌண்ட் உங்களுடைய வேலெட்டில் வந்துடும். அந்த வேலெட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்தினால் மட்டும்தான் வட்டி, மற்றபடி வேலெட்டில் இருந்துச்சு எந்த விதமான வட்டியும் கிடையாது. இந்த ஆப்பை நீங்கள் பேச போய் டெவலப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரம்லாம் வருது. நான் அதுக்குள்ளெல்லாம் போகிறேன், நேராக பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பர்மிஷன்ஸ் கேட்குது. பர்மிஷன்ஸ் கீழே 2 டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் அக்செப்ட் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா பார்த்துக்குங்க. அது ரீட் அண்ட் அக்செப்ட் கொடுத்துட்ட பிறகு பேசிக் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்கும். உங்களுடைய நேம், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறமா எந்த அட்ரஸில் இருக்கிறீங்க, என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய KYC டீட்டெயில்ஸ் கேட்குது. அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குது. இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா லோன் அமௌண்ட் சாங்ஷன் ஆகிடும், உங்கள் வேலெட்டில் வந்துடும். வேலெட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் எடுக்கணும்னா உதாரணத்துக்கு ஒரு 50,000 சாங்ஷன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு 20,000 தேவைப்படுதுன்னா அந்த 20,000 வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா வித்ட்ராவல் ஈஸியாக பண்ணிக்கலாம். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா இவங்க 5 லட்ச ரூபா வரைக்குமே போட்டிருக்காங்க. ஆனால் கிரெடிட் லைன் படி பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்குமே இவங்க மேக்ஸிமம் தராங்க. 5 லட்ச ரூபான்றது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய தொழில் செய்கிறவங்களுக்கான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பார்த்து தான் செய்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ 2 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்களேன். சாதாரண சேலரி பர்சனுக்கு 2 லட்ச ரூபா அதிகபட்சமாக அவங்க தராங்க. வட்டியை பொறுத்தவரைக்குமே 18% 36% பேர் ஆனால் வட்டி போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் 3 மாதம் 24 மாதம் இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. டைமுக்கு பே பண்ணால் போதும். அதாவது நீங்கள் வாங்கின பணத்தை உதாரணத்துக்கு 20,000 உங்களுக்கு சாங்ஷன் ஆகிட்டு அது ப்ராப்பராக டைமுக்கு பே பண்ணிங்கனாவே அதிகமான ஹை லிமிட்டை அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி இவங்க தராங்க. இந்த ஆப்போடைய ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 ஸ்டார் ரேட்டிங். ரிங் இஸ் த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்லி யூசர் டைரக்ட் ஆப்னு கொடுத்துருக்காங்க. என்னதான் இவங்க தந்தாலும் பேமெண்ட் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாகிட்டு ஒவ்வொரு நாளுக்கும் வட்டி போட வாய்ப்பு இருக்குது. பேர் ஆனம் தான் வட்டி, பட் டிலே பண்ணக்கூடாது, பெனால்ட்டி வரக்கூடாது. அது மட்டும் கவனமாக இருக்கணும். எல்லா லோன் ஆப்புக்கும் நான் சொல்கிறது போல் தான் உங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. படிச்சு பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே சார், ஆனால் என்கிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் தான் இருக்குது, 2 லட்ச ரூபா எனக்கு பத்தாது, எனக்கு 5 லட்ச ரூபா எனக்கு பணம் தேவைப்படுது, என்கிட்ட சேலரி ஸ்லிப் இல்லை அப்படி சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை பேங்க்கில் போட்டு அதில் டிரான்சாக்ஷன் காட்ட முடியும். 30,000 வாங்குறீங்களா, 40,000 வாங்குறீங்களா, 1000 வாங்குறீங்களா, ஒரு நாளைக்கு 1000 2000 எவ்வளோ வந்தாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு அதை நீங்கள் புரட்டி காட்ட வேண்டும். 6 மாதமாவது கண்டிப்பாக காட்டணும். உங்களுக்கு 5 லட்ச ரூபா வேணும்னா நீங்கள் இப்படி பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூலம் காட்டினா பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி காட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்க விட்ட இருக்குன்னு அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா அது பேர் ஆனம் ஒரு டிரான்சாக்ஷன் காட்டினீங்கன்னா தான் ஒரு 3
லட்ச ரூபா 4 லட்ச ரூபாவது உங்களுக்கு லோன் கிடைக்கும், இது நம்பி தரலான்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு பேன் கார்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன விதமான பணத்தை போடுறீங்க வரீங்க எல்லாமே வந்து பேன் கார்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பேன் கார்ட்லேருந்து கிரெடிட் ஸ்கோரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் லோன் தருவாங்க. ஸோ இதை நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எல்லாரும் வந்து எம்ப்ளாயாக இருக்க மாட்டாங்க இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பணத்தை போட்டு புரட்டி வைக்கலாம். ஒய்ஃப் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களே இந்த ஒரே அக்கௌண்ட்டில் பணத்தை போட சொல்லுங்க, அப்புறமா எடுத்து கொடுத்துருங்க. ஸோ ஒரு 15 நாள் கழிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அது போல் நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட இன்கம் ப்ரூஃப் இல்லைன்னா அதை உருவாக்க வேண்டும், இப்படி பிளான் பண்ணிக்கோங்க. 3வது முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து கையெழுத்து போட்டு கடன் வாங்கியிருப்பாங்க, கையெழுத்து வாங்கி பணத்தை கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு கடன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி எக்கச்சக்கமாக போட்டு இன்னும் நான் கட்டிட்டு வரேன், இதுக்கு என்னென்னே தெரியல, என்கிட்ட 20 ரூபா பாண்டு பேப்பர் இருக்குது, 10 ரூபா பாண்டு பேப்பர் இருக்குது, 50 ரூபா பாண்டு பேப்பர் இருக்குது, இதெல்லாம் போட்டு வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பாண்டு பேப்பருடைய வேலிடிட்டி என்ன, அம்மா வேல்யூ என்ன, இதை சொல்லிடுறேன். இதை வச்சு தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 10 ரூபா ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை நீங்கள் கையெழுத்து வாங்கி வச்சு, அதாவது ஒரு பணத்தை கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு வேலிடிட்டி வந்து 30,000 ரூபா 10,000 ரூபா அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாண்டு பேப்பரில் காட்டணும், வேல்யூ பார்க்கணும். வேலிடிட்டி அதாவது கால அவகாசம், ஒரு பாண்டு பேப்பர் வச்சுருந்தா எவ்வளோ கால அவகாசம் அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த விதமான எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, நீங்கள் எவ்வளோ நாள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸு புதுசாக ஒரு பாண்டு பேப்பர் வாங்குறீங்க, பைசா கொடுத்து ஒரு பத்திரம் பதிவு வாங்குறீங்க, பணப்பத்திரம் வாங்க ஒரு 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணிடணும். சும்மா வச்சுட்டு சைன் மட்டும் வாங்கி வச்சுட்டேன்ட்டு அப்படி காட்டக்கூடாது. 6 மாதம் ஒரு சைனை மட்டும் வச்சுக்கிட்டு பணம் கொடுத்தவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பணம் வச்சுட்டு நான் பின்னாடி எழுதிக்கலாம் சொல்லக்கூடாது. 6 மாதத்துக்குள்ளே ஃபில்அப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வேலிடிட்டி 6 மாதத்துலேயே விற்று யூஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து வேலிடிட்டி எத்தனை வருஷம் வேணால் வச்சுக்கலாம், அதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ கால அவகாசம் கிடையாது. புதுசாக வாங்கினீங்கன்னா 6 மாதத்துல யூஸ் பண்ணிடணும். வாங்கிட்ட பிறகு அது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா 30,000 ரூபாய்னா 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஓகே, 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஓகே. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு, அதாவது 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் சைன் வாங்கியிருக்கணும் அல்லது கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ வந்து இதோடைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இல்லைங்க 5 லட்ச ரூபா கிட்ட நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன், ஸ்டாம்ப் பேப்பர் 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்க. 5 லட்ச ரூபா அல்லது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போனாவே கண்டிப்பாக வந்து ஒரு 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் தான் லட்சத்துக்கு மேலே, இது ஃபைனில் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெகுலேஷன் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா. இப்போ வந்து பணத்தை வாங்கிட்டேன், என்னால் கட்ட முடியல, வட்டி அதிகமாக போடுறாங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். இது போல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 1 வருஷம் அல்லது 2 வருஷம் ஒரு 50,000 ரூபாய்க்கு வட்டி மட்டுமே எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிறீங்க, அந்த வட்டியை வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்களா பாருங்கள், உஷாராக பாருங்க. நிறைய பேர் போட மாட்டாங்க, வட்டின்றது அந்த பேப்பரில் கம்மியாக இருக்கும், கையில் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம், கேஸ் கூட போடலாம். அந்த அளவுக்கு இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு பேசுவாச்சு, ஒரு பஞ்சாயத்தாவது வச்சு எனக்கு ஒரு வட்டி போட்டிருக்காங்கன்ட்டு யாராவது பெரிய மனுஷங்களை வச்சு பேச முடியும். நான் 20 வருஷமாக கட்டியிருக்கேன், ஒரு வட்டியில் போட்டிருக்கேன், ஆனால் கைமாட்டா எவ்வளோ கொடுத்துருக்கேன்ட்டு சொல்லணும். நீங்கள் கைமாட்டா கொடுத்துருக்கு எந்த விதமான ப்ரூஃப் இல்லை, அதனால் அதை கவனித்து அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், கேட்கணும். நீங்கள் வந்து 5 பைசா வட்டி சொன்னீங்க, அங்கே 2 பைசா பேப்பரில் போட்டிருக்கு, அதை 5 பைசா மாற்றி கொடுங்க சொல்லுங்கள். இது போலலாம் விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து கடன் வாங்கியவர்கள். கடன் கொடுத்து ஏமாத்திட்டேன் பாஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் புலம்புவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 20 ரூபா கடன் பேப்பரை வாங்கி வச்சு கொடுத்தா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து வச்சுருக்காரு. ஸோ அது போல் செய்யக்கூடாது. நீங்கள் 1 லட்சத்துக்கு மேலே போனீங்கன்னாவே ஒரு 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் கடன் பத்திரத்தை வாங்க வேண்டும். கடன் பத்திரம் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பாண்டு பேப்பர் 1 லட்சத்துக்கு மேலே கொடுக்குறீங்கன்னா 100 ரூபா பாண்டு பேப்பர், ஒரு செக் லீஃபு, பாஸ்புக், அவரோட ஃபோட்டோ போட்டு ஒரு பாஸ்புக், அந்த அக்கௌண்ட் நம்பர் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். இது 3 வாங்கி வச்சு தான் நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டும். அவர் 6 மாதமோ அல்லது ஒரு வருஷமோ அதுக்குள்ளே பிளான் பண்ணிக்கணும். 5-6 வருஷம்லாம் விட்டு வச்சிங்கன்னா வேலைக்காகாது. ஸோ மறந்துடணும். அதனால 1 வருஷத்துக்குள்ளே பணத்தை வாங்குற மாதிரி பண்ணணும். அல்லது அதை வந்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி இன்னொரு பத்திரத்தை போட்டு வச்சுக்கிறது நல்லது. இது அப்படி ஒன்றும் கிடையாது, ஸ்டஃப் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ரெனியூவல் பண்ணுறது இன்னொன்று புதுசாக வாங்கின மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு வைக்கணும். ஸோ இந்த தகவல் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இப்போ நிறைய டவுட் வந்திருக்கும், கமெண்ட்ஸை தெரிவிங்க, கண்டிப்பாக இதுக்கான பதில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.